Om Shri Sai Ram. My most humble pranams at Thy Divine Lotus feet. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, what are the challenges or the problems we are facing in this country? அது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, from the basic understanding of what is Bharat. புராணங்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரி எபிக்ஸ்லாம் பாரதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, பாரதத்தின் அங்கமா யாரெல்லாம் இருக்க முடியும், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, யாரு பாரதியா, இது எல்லாத்துக்கும் மேல what are the core values that represent the word Bharat. Let us all hear the answers from none other than our beloved master Swami Sai Ram. అటులనే జీవ బ్రహ్మల యంత్రం ఐక్య సాధనా సంపత్తి భారతదేశం. In the same way, the bringing about the unity between the prosperity, worldly and spiritual, is Bharat. జీవ బ్రహ్మ ఐక్యానుసంధానమునకు భారతదేశమే ఒక ఆట పట్టు. The country of Bharat is the birthplace wherein the coming together of the Jiva and Brahma is established. பாரதம்னு எடுத்துக்கிட்டாலே அதுல ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்கு. மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் சொல்லக்கூடிய அந்த உலகாயுத தேடல்களும் இருக்கு, ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தேடல்களும் இருக்கு. இதை ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அதை டெபிக் பண்ற மாதிரி சுவாமி ஒரு பியூட்டிஃபுல் கோர்ஸ் சொல்லியிருக்காரு ஒன் ஆஃப் ஹிஸ் டிஸ்கோர்சஸ்ல, தில் மே ராம் ஹாத் மே காம் அப்படின்னு, ராமரை ஹிருதயத்தில் நிறுத்தி சேவை பண்றது. அதையே தான் ஹேண்ட்ஸ் இன் சொசைட்டி ஹெட் இன் தி ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. ஹேண்ட்ஸ் இன் சொசைட்டினா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம பண்ற எல்லா செயல்களும், ஆக்டிவிட்டிஸும், சேவா, அது எதுவோ வேணா இருக்கலாம், இந்த சமுதாயத்தோட அங்கமா இருந்து நம்ம பண்ற ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி பண்றோம், ஒரு மகனா, ஒரு மாணவனா, ஒரு எம்ப்ளாயியா நம்ம 100% கொடுக்குறோமா, முதல்ல ஃபோக்கஸ்டா இருக்கோமா, கமிட்டடா இருக்கோமா, இல்ல ஏதோ கடமைக்கு பண்றோமா, ரொம்ப அலட்சியமா இருக்கோமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேஜ் பண்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹெட் இன் தி ஃபாரஸ்ட், ரொம்ப அமைதியான, நிசப்தமான, பீஸ் ஆஃப் மைண்டே தான் குறிக்கோள், அதுதான் எய்ம், அதுதான் அப்ஜெக்டிவ்னு இருக்க ஒரு ஸ்டேட். ஸோ நமக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அது சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். எந்த மாதிரி ஆகணும்னா, நம்மளோட எண்ணங்கள், நோக்கங்கள்லாம் புனிதமாகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் என்னவா வரும் அப்படின்னா, நான் எது பண்ணாலும் ஐ எம் மியர் டூல் இன் தி காட்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் ஃபர்ஸ்ட் வரும். அது வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, நம்ம தான் எல்லாம் பண்றோம், நம்ம தான் நமக்கு ராஜா, ஸோ நான் எது பண்ணாலும் சரியா இருக்குங்கிற ஒரு ஈகோ பெருசா வர்றதுனால we are giving more opportunities for karma to get added to our baggage. ஆனா அதையே நான் என்ன ஒரு செயல் பண்ணாலும் நான் ஒரு சாதாரண கருவி தான், நீங்க தான் செயல்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்ணோம் அப்படின்னா, நம்ம பண்ற செயல் எல்லாமே ஒரு ஆஃபரிங் டு காடா, ஒரு சமர்ப்பணமா போயிடுது. அந்த மாதிரி நம்ம செயல்கள் எல்லாம் ஈகோ இல்லாம, டுவர்ஷிப் இல்லாம நம்ம ஆஃபர் பண்ணும்போது நம்ம பண்ற செயல்களும் சேவைகளும் పుణితమైనది. భారత అనగా కేవలం ఒక దేశమునకు కానీ, ఒక వ్యక్తికి కానీ, ఒక కాలమునకు కానీ సంబంధించినటువంటిది కాదు. When we say Bharat, it is not with reference to any particular individual, any country or any circumstance. అనేక పురాణముల యందు వివిధ రీతుల భారతాన్ని ప్రకటించినప్పటికీ ఇది కేవలము
వారి వారి భ్రాంతులని చెప్పవచ్చు. Whatever description is given in various scriptures about Bharat, it is only their own imagination. జడ భరతుడు భారతదేశాన్ని పాలించడం చేత ఈ దేశములకు భారతం అనే పేరు వచ్చినదని కొన్ని పురాణములు చెప్పవచ్చు. Certain scriptures say that as a person called Jadabharata has ruled this country, the country has been given the name of Bharat. శకుంతల దుష్యంతుని కుమారుడైనటువంటి భరతుడు ఈ దేశమును పాలించడం చేత దీనికి భారతదేశం అని పేరు వచ్చినదని మరికొన్ని పురాణములు చెప్పవచ్చు. Certain other scriptures might mention that as Bharat, son of Shakuntala and Dushyanta, has ruled this country, the name has been given to this country as Bharat. శ్రీరామచంద్రుని సోదరుడైనటువంటి భరతుడు రామ పాదుకలకే పట్టాభిషేకం గావించి పవిత్రమైన హృదయంతో పాలించడం చేత ఆ భరతుని నామమే ఈ దేశమునకు వచ్చిందని మరికొన్ని పురాణములు చెప్పవచ్చు. Certain other Puranas might mention the brother of Rama, Bharat, has coronated the lotus feet of Rama and ruled the country with sacred feelings. Therefore, this has అయితే been ఈ given. భరత అనే శబ్దము ఏనాడు పుట్టినది? Then, at what time has this word Bharat taken its origin? జడ భరతునికి పూర్వమే ఈ భరత అనేటువంటి పేరు ఉండటం చేత కదా ఈ జడ భరతునికి భరత అని పేరు ఉచ్చరించారు. The name Bharata has been given to Jadabharata because this word Bharat has existed even before Jadabharata came into existence. శకుంతల దుష్యంతుని కుమారునకు పూర్వమే ఈ భరత అనేటువంటి పేరు ఉండటం చేత కదా ఆ యొక్క కుమారునికి ఈ పేరు పెట్టారు. As there was this word Bharat in existence even before the birth of Bharat to Shakuntala and Dushyanta, he అదే has been given విధముగానే the name. భరత అనేటువంటి పేరు అనాదిగా ఉండినటువంటిది. In the same way, this name Bharat has been there in existence from times immemorial. இந்த ஸ்கிரிப்சர்ஸ் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் எதுக்காக இந்த நாட்டுக்கு பாரத்னு பேர் வந்ததுன்னு குறிக்கிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராமாயணத்தில் வர பரதனை எடுத்துக்கலாம். எப்படி பரதன் வந்து ராமர் வனவாசத்துக்கு போனதுக்கு அப்புறமா பின்னாடியே போய் நந்தகாரண்யம் வரைக்கும் போய் அவரோட பாதுகைகளை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை திரும்ப அயோத்தியில் இருக்கிற சிம்மாசனத்தில் வச்சு இது ராமராஜ்யமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரோ அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அவங்க அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இருக்க ஒரு காமனான ஒரு பிளாட் வந்து அவங்க ஃபாலோ பண்ண வர்ச்சுஸ் அண்ட் வேல்யூஸ். ரொம்ப உயர்ந்த சிந்தனையோட, தன்னலமற்ற, தியாக மனப்பான்மையோட, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ் தே ஃபாலோ. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, எவன் ஒருவன் தர்மத்தை காக்கின்றானோ அவன் தர்மத்தால் காக்கப்படுகிறான். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஃபாலோ பண்ண வேல்யூஸ் அண்ட் வேர்ச்சுஸ் தான் பேசப்பட்டே தவிர எந்த அளவுக்கு இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் காலங்காலமாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த வேல்யூஸ் அண்ட் வேர்ச்சுஸ் ஒருத்தர் ஃபாலோ பண்ணதெல்லாம் இருக்கு. సరస్వతి భగవతి భారతి అని సరస్వతికి ఈ పేరు సార్థకమైనటువంటిది. Goddess Saraswati has been described as Saraswati, Bhagavati and Bharati. సరస్వతి అనగా వాగ్దేవతా స్వరూపిణి. Saraswati means the goddess of walk, word. కనుక వాక్కుచే ఉద్భవించినటువంటి ప్రతి మానవుడు కూడాను భరతుడే. Therefore, every person who has taken birth on account of this walk is Bharata. కేవలం ఈ దేశమునకు మాత్రమే, ఈ కాలమునకు మాత్రమే, ఈ వ్యక్తికి మాత్రమే సంబంధించినటువంటిది కాదు. This word Bharat is not confined either to a particular country or to a particular time or to a particular situation. యావత్ మానవ జాతికే ఈ భరత అనేటువంటి శబ్దం అన్వయిస్తుంది. This word Bharat is applicable to the entire world. இந்த பாரதத்தின் அங்கமா யாரெல்லாம் கருதப்படுறாங்க? ஜஸ்ட் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலோ இல்லை ஆதார் கார்டு இருந்தாலோ இல்லை நான் தான் இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் காமிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலோ அவங்கெல்லாம் தான் இந்த பாரதத்தின் அங்கமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. யாரெல்லாம் வாக்கு சுத்தமாக பேசுகிறாங்களோ, பேச்சில் ஹார்மனி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ, சாங்டிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பாரதத்தின் அங்கமாக கருதப்படுறாங்க. భా అనగా
Bha means దివ్య జ్ఞాన స్వరూపమైనటువంటి తత్వమునకు బకారం అని అర్థము. Bha or Bhakara stands for the స్వస్వరూప divine జ్ఞానమే భా. self-knowledge is Bha. ఈ భా అనేటువంటి దాన్ని రమించినటువంటి వాడు భారతుడు. Whoever enjoys this particular self-knowledge is Bharata. కనుక స్వప్రకాశమైన జ్ఞానమును రచించినటువంటి వాడు భారతుడు. A person who revels in self-luminosity may be called Bharata. సంగ్రామం తానేతి ఇది భారతః అని దీనికి ఉత్పత్తి స్థానము. అనగా సంగ్రామమునందు కుశలుడైనటువంటి వాడు భారతీయుడు అని. A Bharatiya is one who is skillful and dexterous in waging war. సంగ్రామం అనగా ఏమిటి? What do you mean by Sangrama or war? అసుర ప్రకృతి యొక్క శక్తిని ఆత్మశక్తితో ఎదుర్కొనటము. That is, facing the demonic and evil forces with the power of Atma. ஒருத்தரை பாரதியான்னு சொல்றதுக்கு வாக்கு சுத்தமா இருந்தா மட்டும் போதுமா அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. யாரா இருந்தாலும் ஆத்ம விசாரணை பண்றதுக்கு, செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு தேவை வாக்கு சுத்தமா இருக்கு. ஹாவ் ஹார்மனி இன் ஸ்பீச். ரொம்ப சுத்தமாகவும் புனிதமாகவும் நல்ல ஒரு பேச்சு முக்கியமானதா இருந்திருக்கு. அதுவே தாட், வேர்ட் அண்ட் டீட் மூணுத்தையும் மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்குது. பாரதியா அப்படிங்கிறவர் போருக்கு போய் சண்டை போறவர் மட்டும் கிடையாது. பாரதியா இஸ் a person who always wages a war against vices and makes sure the good wins over it. நம்ம மைண்ட்ல எப்பவுமே ஒரு பெரிய ஒரு போரே நடந்துட்டு இருக்கும், நல்லதுக்கும் கெட்டதுக்கும். யாரு ஒருத்தர் கெட்டதை வீழ்த்தி நல்ல வர்ச்சுஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாரோ அவர் தான் பாரதியா. இந்த நாட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆரம்பிச்சோம். இந்த பாரதத்தை பத்தின டிஸ்கோர்ஸ்ல இருந்து எனக்கு 2 கீ டேக்அவேஸ் கிடைச்சு. ஒன்று, நான் தான் பண்றேன்னு ஒரு டூவர்ஷிப் இல்லாம ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் யுவர் மியர் ஹேண்ட்ஸ். உங்க கையில இருக்க ஒரு சின்ன கருவிதானா அப்படின்னு நம்ம பண்ற எல்லா செயல்களையும் ஒரு ஆஃபரிங்கா கொடுக்கறது நம்பர் 1. செகண்ட்லி, நம்ம தாட், வேர்ட் அண்ட் டீட் இந்த மூணுமே நல்லதை நோக்கி இருக்கணும். என்னதான் நம்ம சிச்சுவேஷன்லயோ இல்லை நம்ம மைண்ட்லயோ ஒரு கெட்டதுக்கும் நல்லதுக்கும் ஒரு போர் நடக்குது அப்படின்னா we should always make sure that we make the good win over the bad. நல்லதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே என்ன விதமான சேலஞ்சஸ் வந்தாலும் we can face them. அது எல்லாத்துக்கும் மேல we have a divine master to guide us through. समस्त लोका